ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆவக்காய் ஊறுகாய் ரெசிபி தான். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்ய போகிறோம். வெயிலில் காய வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊறுகாவை வருஷ கணக்கில் நம்ம வச்சு சாப்பிட்லாம், கெடாமல் அப்படியே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆவக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்களை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத பார்க்கலாம். ஆவக்காய் ஊறுகாய் போடுறதுக்கு நார்மலாக அந்த உருண்டை மாங்காய் புளிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாங்காவை எடுத்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த நீட்ட மாங்காய், இந்த கிளிமுக்கு மாங்காய்னு சொல்லுவோம், இதையும் எடுத்துக்கலாம். ஆனால் மாங்காய் பழம் இல்லாமல் காயாக இருக்கணும். இப்போ செகண்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டமாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த டவலில் உணர்த்தி வச்சுருக்கேன்னா நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. அதையாட்டும் இப்போ இந்த மாங்காவை தொடர்ச்சே நம்ம கையில் சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தண்ணியோடு இந்த மாங்காவை தொட்டுட்டு அப்படியே எடுத்து ஊறுகாய் போட்டுட்டோன்னா கண்டிப்பாக ஊறுகாய் கெட்டு போயிடும். ஸோ அதனால் மாங்காவை நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இந்த டவலை போட்டு நல்லா தொடச்சிட்டு அப்படியே ட்ரை பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னங்கிறத பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் எடுக்கவே கூடாது. இதில் போட்டு நாள் கணக்காக வச்சிட்டோன்னா பாத்திரம் ஓட்டையாயிடும். செராமிக் இல்லைன்னா நம்ம கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாங்காவை இந்த பாத்திரத்தில் போட்டுப்போம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி மீடியம் சைஸில் கட் பண்ணால் தான் நமக்கு மாங்காய் ஊறினதுக்கப்புறமும் ஆவக்காய் ஊறுகாய் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதில் தேவையான நான் மஞ்சப்பொடியை போட்டுக்கிறேன். தேவையான கடுகை எடுத்து வறுக்காமல் ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் இதை போட்டுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்போம். ஆவக்காய் ஊறுகாய்க்கு முக்கியமாக நல்ல ஒரு வாசனை கொடுக்கறது இந்த பச்சை கடுகு பொடி தான். இப்படி தான் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் செய்வாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பவுடரை நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். மிளகாப்பொடி அளவு சொல்ல முடியாது, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாரி போட்டுக்கணும். அந்த காரத்துக்கு தகுந்த மாரி நம்ம உப்பையும் போட்டுக்கணும். இப்போது நாலாவது டிப் நம்ம என்னங்கிறத பார்க்கலாம். ஆவக்காய் ஊறுகாய்க்கு முக்கியமாக உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்படி உப்பு கூட போட்டால் தான் ஆவக்காய் ஊறுகாய் வருஷ கணக்கில் வச்சு சாப்பிட்டாலும் கெடாமல் இருக்கும். அதையாட்டம் இப்போ எடுத்துக்கிற ஸ்பூனும் நல்ல ட்ரை ஸ்பூனாக இருக்கணும். இதில் தண்ணி கிண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆவக்காய் ஊறுகாய் போடுறச்சே இத்தனை ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ஆவக்காய் ஊறுகாய் நீண்ட நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போது இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், உப்பு காரம் சரியாக இருக்கான்ட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த மிளகாப்பொடியோட நெடினால தும்பல்லாம் வரும். ஸோ மாஸ்க் வேணாலும் போட்டுட்டு செய்யலாம். பச்சை நல்லெண்ணெயை அப்படியே விட்டுக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணக்கூடாது. எண்ணெயை கொஞ்சம் தாராளமே விட்டுக்கணும். ஏன்னா மாங்காயில் சூடு அதிகம். ஸோ அந்த ஆவக்காய் ஊறுகாய் சாப்பிடச்சே நமக்கு சரி செய்யறதுக்கு இந்த நல்லெண்ணெய் நமக்கு உதவும். ஸோ பச்சை வெந்தயத்தை அப்படியே இதில் போட்டுடணும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வெந்தயத்தோட வாசனையோடு இந்த ஆவக்காய் ஊறுகாய். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நாள் கழித்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறச்சே பார்த்தோன்னா அந்த மாங்காயில் இருக்கிற ஜலம்லாம் வெளில வரும். அப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப அப்படியே நீர்க்க சர்னு இருந்ததுன்னா கடுகை பச்சையாக எடுத்து திருப்பியும் நம்ம அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு இந்தமாரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுறது எனக்கு. ஸோ அதனால் அந்த சால்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நமக்கு மாங்காயிலேருந்து தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த உப்பு போருமா என்னன்னு கரெக்டாக தெரியும். ஸோ அந்தமாரி நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது அப்படியே நான் 4 டேஸ்க்கு எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி அப்படியே திருப்பி மறுபடியும் நான் மூடி வச்சுருந்தேன். ஏன்னா இதை நம்ம கலரி விடாமல் இருக்கக்கூடாது டெய்லி. ஸோ அப்போ தான் நமக்கு ஊறுகாய் அதாவது மேலே ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கா என்னென்னு தெரியும். உப்பை கூட போட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. அதுக்குண்டு ரொம்ப உப்பையும் போடக்கூடாது, அப்புறம் கரிச்சிரும். கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் போதும் உப்பு, அவ்வளோதான். ஸோ இதை நான் ஒரு 5 நாளைக்கு கழித்து நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஊறுகாவை. இப்போ பாருங்கள், ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இனி இதை சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ எண்ணெய் எப்பயுமே தெளிஞ்சு இந்தமாரி இருந்ததுன்னா நமக்கு ஆவக்காய் ஊறுகாய் கிடையாது. முக்கியமாக உப்பும் கொஞ்சம் கூட இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஆவக்காய் ஊறுகாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம டெய்லி இந்த ஆவக்காய் ஊறுகாவை கலரி விட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி கொஞ்சமாக செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிய வரும். அதேட்டம் இந்த பாட்டிலை நம்ம எப்பயுமே மூடுறச்சு இந்த மூடியை டைரெக்டாக மூடிட்டோன்னா நமக்கு அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அதில் பட்டுரும். ஸோ அதனால்
ஒரு டபுள் டேப் எடுத்து இந்த மூடியில் ஒட்டி அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சுட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு தடவை நம்ம இந்த பாட்டிலை திறக்கறச்சே அந்த எண்ணெய் வந்து அந்த கவர் மேலே தான் நமக்கு படும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எண்ணெய் பட்டுருச்சுன்னா அப்புறம் நம்ம வேறு கவரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.